காரைக்காலில் கடல் கடும் சீற்றத்துடன் காணப்படுவதால் பொதுமக்கள் கடற்கரை பகுதிக்கு செல்ல வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சகாதேவன் இணைகிறார். சகாதேவன், பொதுமக்களுக்கு என்ன எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு? காரைக்கால் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த புயல் எச்சரிக்கை காரணமாக கடந்த 9 நாட்களாகவே கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் மீனவர்கள் வீட்டிலே இருந்து வருகிறார்கள். குறிப்பாக காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த 11 மீனவ கிராமத்தைச் சேர்ந்த கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள், 300க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகு மீனவர்கள் தொழிலுக்கு செல்லாமல் வீட்டிலேயே முடங்கியிருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக மாவட்ட மீன்வளத்துறை அதிகாரிகள், மாவட்ட நிர்வாகத்தினர் கடற்கரை பகுதிகளில் மீனவர்கள் எந்த விதமான செயல்பாடுகளிலும் மீன்வளம் தொடர்பாக எந்த விதமான வேலைகளிலும் ஈடுபட வேண்டாம் எனவும் அறிவித்திருக்கிறார்கள். இருந்தாலும் காலையிலிருந்தே அந்த புயல் அறிவிப்பு காரணமாக காரைக்காலில் கடல் கடுமையாக சீற்றத்துடன் காணப்படுகிறது. குறிப்பாக ஆக்ரோஷமாக மண்ணடித்து அந்த கடலுடைய அலைகளுடைய வீரியமானது அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக அந்த புயல் நெருங்கும் நேரத்தில் காரைக்கால், நாகை, டெல்டா உள்ளிட்ட பகுதிகளில் மிக கனமழை இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு தொடர்ந்ததை அடுத்து மாவட்ட மீனவர்களுக்கு இந்த அறிவிப்பை காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டிருக்கிறது. இந்த நிலையில் காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்த ஆயிரக்கணக்கான மீனவர்கள் மட்டுமில்லாமல் இந்த ஐசி ஏற்றுபவர்கள், சுமை தூக்குபவர்கள் என மீன்பிடி தொழில் சார்ந்த ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வீட்டிலேயே முடங்கியிருக்கக்கூடிய ஒரு நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. இருந்தாலும் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாத நிலையில் காரைக்கால் துறைமுகமே வெறிச்சோடி ஆள் அரவம் இல்லாமல் காணப்படுகிறது. எனவே பொதுமக்கள் பாதுகாப்பு காரணமாக கடற்கரை பகுதிகளுக்கு செல்வது, செல்ஃபி எடுப்பது போன்ற எந்த விதமான செயல்பாடுகளிலும் ஈடுபடக்கூடாது எனவும் மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. சகாதேவன், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.